இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களை, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்தில் 2 வசனங்களை வாசித்து ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, நடக்க வேண்டிய வழியிலே ஆண்டவர் காண்பிப்பாராக. அது பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிரியமானவர்களே, வசனம் இப்படியாக சொல்லப்படுது. ஒருவேளை நீங்க பாரத்தோட இருக்கலாம், தேவைகளோட இருக்கலாம், கடன் பிரச்சனைகளோட இருக்கலாம், ஏதாவது ஒரு மன உளைச்சல்களோட இருக்கலாம். இது யார்கிட்ட போய் சொல்றது? என்ன செய்யறது? நம்ம கிறிஸ்தவர்கள் தான், நாம் ஜெபம் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க கவலைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்றார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அது என்ன கவலையா இருந்தாலும் சரி, அது ஆண்டவருக்கு எளிமையானதா. ஒரு மலையை உங்களுக்கு தெரியும், மலை போல தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல வந்தாங்க, வனாந்தர வழியா நடந்து வந்தாங்க. அவங்களுக்கு முன்பதாய் செங்கடல் இருந்தது. கடலை பார்த்தா எல்லாருக்கும் பயந்தான். ஆனா ஆண்டவர் கடலை 2ஆக பிளக்க செய்தார். அந்த நினைப்பு உங்களுக்கு வரணும். இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து விட்டார்கள். ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்ததினால் அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அவரால் ஒன்றும் முடியாதது ஒன்றும் இல்லை என்பதை நாம் முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். நான் கிறிஸ்டியனா இருக்கேன், இயேசுவை தான் நான் நேசிக்கிறேன், எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இருதயத்துல ஒரு சோர்வு வந்துடும். திடீர்னு எல்லா மனிதருக்கும் சோர்வு வரும். ஆனா ஆண்டவர் மாத்திரமே அந்த சோர்வுகளை நீக்க முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய, அதாவது ஏதோ நீங்க கடமைக்காண்டி போய் ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் செய்வது அது சரியில்லை. உங்க கவலைகளை போய் மனுஷன்ட்ட எப்படி சொல்றீங்க? ஒரு 1000 ரூபாய் பணம் வேணும், கஷ்டமான ஒரு சூழ்நிலைன்னா 10 பேர்கிட்ட போய் கேட்போம். அது நம்ம என்ன செய்வோம்? அவங்ககிட்ட கேட்போம், இவங்ககிட்ட கேட்போம், நம்ம போட்டு. ஆனா ஆண்டவருக்கு அதை தெரியப்படுத்துகிறது கிடையாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரத்தோடு கூடிய அந்த விண்ணப்பத்தை எனக்கு நீ தெரியப்படுத்து அப்படின்னு சொல்றாரு. நீங்க தேவ சமூகத்துக்கு அதை கொண்டு போங்க. அது கருத்தாய் கொண்டு போகணும். ஆண்டவர் சமூகத்துக்கு, அவர் சமூகத்துக்கு எப்படி கொண்டு போகணுமோ அதை கருத்தாய் கொண்டு போகணும். ஏதோ நான் எனக்கு ஒரு 1000 ரூபாய் அடுத்த ரோட்ல போறவன்ட்ட கேட்கிற, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கேட்கிற மாதிரி அப்படி கேட்கக்கூடாது. ஆண்டவர் தேவ சமூகத்துல தனிமையா போய் உட்கார்ந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியான நேரத்துல கொடுத்து அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்துல நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் அதுக்கு செவி கொடுத்து உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார். பிரியமான பாருங்க, ஸ்தோத்திரத்து கூட விண்ணப்பினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேல தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அது காத்துக்கொள்ளும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகும். அதுல ஆண்டவர் இந்த காரியத்தை உங்களுக்கு வாசலை திறக்கிறாருன்னா ஒரு சமாதானம் உண்டாகும். நீங்க போய் அதை செஞ்சு பாருங்க. ஒருவேளை இவ்வளவு நாள் நீங்க மனிதனையே நம்பி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இனிமேல் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி, அவரை நோக்கி பாருங்க. எப்பயுமே பரத்தை நோக்கி பார்க்கிற மாதிரி வச்சுங்க. மனுஷனை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வெட்கப்பட்டு போகணும். மனிதன் முகத்தை பார்க்கணும், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். தேவ சமூகத்துக்கு நேரா நம்ம முகத்தை நாம் திருப்பினால் மாத்திரமே நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். வித வசனத்தை வாசித்தோம் அப்படின்றதுக்கல்ல, அதை நம்ம பழக்குவிக்கணும். நீங்க தேவ சமூகத்துக்கு போய் ஆண்டவரே எனக்கு கேளுங்க, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அவர் தகப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு புள்ள போய் அப்பாட்ட எப்படி கேட்பானோ உரிமையா, அந்த உரிமையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியே ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை அவருக்கு நீங்க தெரியப்படுத்தும் பொழுது உங்க இருதயத்தின் பாரங்களா இருக்கலாம், பலவீனங்களா இருக்கலாம், தேவைகளா இருக்கலாம், கடனுடைய பாரங்களா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம், அந்த காரியத்தை ஆண்டவர் முற்றிலும் நீக்குவார். அது என்ன காரியமா இருந்தாலும் சரி, நீங்க கேட்டு பாருங்க, ஆண்டவர் அதை செய்வார். அவர் மனம் மாறுவதற்கு மனிதன் அல்ல, சொல்லியும் செய்யாத இருக்க அவர் மனிதன் அல்ல. நீங்க கேளுங்க, அவர் கொடுப்பார். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரை நோக்கி பார்க்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை நோக்கி பார்க்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதிலிருந்து வேதம் சொல்லுகிறது. உண்மை மாத்திரம் பார்ப்பதற்கு கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.